இவ்வளோ சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லப்பா. நிஜமாவே அவ சந்தோஷமா இருக்காளா? ஆமாப்பா, முதல் தடவையா அவ இவ்ளோ ஹாப்பியா இருக்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். அவ்வளவுதான். இதை விட வேற என்ன வேணும் நமக்கு? வக்கீல, நான் உன்னை கேப்பேன், ஆனா நீ கோவப்படக்கூடாது. சொல்லு. இப்படியே நம்ம எவ்வளவு தூரம் தான் போயிட்டே இருக்க போறோம்? சீக்கிரமே அவங்க வந்து நம்மள பிடிச்சிருவாங்கல்ல, அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் வக்கீல? அது வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாம். பிரச்சனை வந்தா ஃபேஸ் பண்ணிக்கலாம். வக்கீல, என்னாச்சு உனக்கு? நீ இப்படி எல்லாம் பேசுற ஆளே கிடையாது. நிஜமா சொல்றேன்டா, இப்ப வரைக்கும் எனக்கு எந்த பிளானும் இல்லை. ஆனா இப்ப உங்க 2 பேரையும் சந்தோஷமா பாத்துக்கணும், அது மட்டும்தான் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. நீ சொல்றதெல்லாம் சரி வக்கீல, ஆனா எவ்வளவு நாள் தான் நம்ம இப்படியே ஓடிக்கிட்டு இருக்க முடியும்? மாட்டிக்கிற வரைக்கும். என்ன வக்கீல, காமெடி பண்றியா? இல்ல இனியா, கஷ்டமா இருக்கும் போதுதான் சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணணும். வக்கீல, மனசுக்குள்ள இவ்ளோ கஷ்டத்தை வச்சுக்கிட்டு என்னமா நடிக்கிற? பெரிய ஆள் தான் வக்கீல. பெஸ்ட் டாடினா அது நீங்க மட்டும்தான். என்னடா புதுசா சர்டிபிகேட்லாம் கொடுக்கற? இல்லப்பா, நீ ரொம்ப நல்ல அப்பா. உன்ன மாதிரி அப்பா யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. அம்மா மட்டும் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருந்தா நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்திருக்கலாம், ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. நானும் அதை பத்தி தான் அடிக்கடி யோசிப்பேன், ஆனா அது நடக்கல. இதெல்லாம் கற்பனையில நல்லாதான் இருக்கும், நிஜத்துக்கு ஒத்து வராது. வக்கீலு, ஏன் உன்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? அன்பாண்டி கூட உன்னை புரிஞ்சுக்கல. சில பேர் அப்படிதான் இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது. நிஜமாவே உனக்கு வருத்தமாவே இல்லையா வக்கீல? இந்த நிமிஷம் என் மனசுல வேற எதுவுமே இல்லை, என் பொண்ணுங்க மட்டும்தான் தெரியறாங்க. அவங்கள சந்தோஷமா பாத்துக்கிட்டா போதும். என் செல்ல அப்பா, என் ஸ்வீட். இனியா, நீ போய் ஓவியாவை கூட்டிட்டு வா, நான் அவ கூட கொஞ்சம் தனியா பேசணும். ஓகே. ஓவியா. என்னப்பா? வா உட்கார். என்னடா விளையாடும் போது டிஸ்டர்ப் பண்ணிட்டனா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்பா உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரவா? வேண்டாப்பா, நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்க. ஒன்னும் இல்லடா, சும்மா தான் கூப்பிட்டேன், நீ போய் விளையாடு. நான் விளையாடுறது இருக்கட்டும், நீங்க இப்ப எதுக்கு கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்க. நீ நிஜமா சந்தோஷமா இருக்கியா? உண்மையாவே சந்தோஷமா தான் இருக்கேன், இதுல என்ன கேள்வி? நல்லா பேசுற என் செல்லம். அப்பா, இப்பயாவது சொல்லு, நம்ம எங்கதான் போயிட்டு இருக்கோம்? நிஜமாவே தெரியலடா. என்னப்பா இப்படி சொல்ற? உண்மைதான்டா சொல்றேன். அப்படியே போய்கிட்டே இருப்போம், நைட் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணலாம், விடிஞ்சதும் அங்க இருந்து கிளம்பலாம், அப்புறம் எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போலாம். என்னடா என்ன யோசிக்கிற? அப்பா, நம்ம எங்க போயிட்டு இருக்கோன்னு அம்மா கிட்ட சொல்லலாம்ல? சொல்ல வேணாமப்பா? இந்நேரம் உங்க அம்மாவுக்கே தெரிஞ்சிருக்கும். அம்மா இப்போ அழுதுட்டு இருப்பாங்கல்ல, நான் காணோன்னு தேடிட்டு இருப்பாங்கல்ல? ஆமா, நிச்சயமா அழுதுகிட்டு இருப்பாங்க, காணோன்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சொல்லிடலாம்ல? பாவம்ல அம்மா, உங்ககிட்ட சண்டை போடுவாங்க, என்கிட்டயும் இனியா கிட்டயும் பாசமா தான் இருப்பாங்க. என்னடா இப்படி சொல்ற? அப்போ என் கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அப்படியெல்லாம் இல்லப்பா, என்னதான் இருந்தாலும் அம்மா பாவம் இல்ல. சரி, இப்ப கூட ஒண்ணும் இல்லை, உங்க அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணோன்னு வை,
நம்மளோட மொத்த சந்தோஷமும் கெட்டு போயிடும். பரவாயில்லையா? சொல்லு, அம்மாக்கு ஃபோன் பண்ணவா? வேணாம்பா. சரி, கிஸ். தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? ஆஃபீஸில் எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஓகே. ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ. தேங்க்யூ. அரசி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஆமாண்டா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, பசங்களை ரொம்ப நேரமா காணும். பசங்க கூட ஏதாவது விளையாடிட்டு இருப்பாங்க. கூல். இல்ல ராஜசேகர், என் கண்ணு முன்னாடியே ஓவியா இருக்கணும்னு இங்கதான் இருக்க சொன்னேன். இங்க பாரு அரசி, இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. நீ worry பண்ணிக்காத, சொல்றான்ல. இல்லப்பா, டேய், இருடா, அவனையும் வரை காணுமா? எனக்கு அதான் டவுட்டா இருக்கு. எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, இங்கதான் இருப்பாங்க. அரசி, இங்க பாரு, அதான் ஓவியம் நம்ம கூட வரப்போறால, அதான் அவளை தனியா கூட்டு போய் சென்டிமெண்டா பேசி மனசு கலைக்க பாப்பான். அவ்வளவுதான். இருக்கும், அவன் செய்யக்கூடிய ஆள் தான். டேய் சௌந்தர், என்னக்கா? நீ போய் ஓவியம் எங்க இருக்கான்னு உடனே போய் பாரு. சரிக்கா, நான் பாக்குறேன். டென்ஷன் ஆகாத, நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் ஆகாது. ஏய், என்ன நீ மட்டும் வர? ஓவியா எங்க? எல்லா இடத்துலயும் தேடிட்டேன்க்கா, ஓவியா எங்கேயுமே காணோம்க்கா. ஐயோ, ஏய், என்ன சொல்ற? ஆமாங்கா, அவனையும் காணோம். அரசி, அவன் ஏதோ டிராமா கிரியேட் பண்ண பாக்குறான். நீ பேனிக் ஆகாத. அக்கா, நீ டென்ஷன் ஆகாத, நானும் அப்பாவும் இதை பாத்துக்கிறேன்க்கா. ஹலோ, அப்படியா? என்ன சொல்ற? நிஜமாவா? சரி சரி சரி, நான் பாத்துக்கிறேன். வெய். ஷிட். ஏய், என்ன ஆச்சு? அக்கா, 2 குழந்தைகளை அவன் தான் கூட்டு போயிருக்கான். அப்பா, அவன் என் குழந்தைங்களை கூட்டிட்டு எங்கப்பா போயிருப்பான்? ஏய் அரசி, கூல். நீ ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? குழந்தைய கூட்டிட்டு அவன் எங்கேயும் போயிருக்க முடியாது. இங்கதான் எங்கேயாவது இருக்கணும் அவன். அப்பா, அவன் எப்படி ஏன் பெர்மிஷன் இல்லாம ஓவியாவை கூட்டிட்டு போக முடியும்? அவன் ஏதோ பிளான் பண்றான்ப்பா, அது நடக்கவே கூடாது. ஏய், அவன் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காதுடா. டேய் சௌந்தர், அப்பா, ஸ்டேஷனுக்கு கால் பண்ணு. சரிப்பா. நம்ம ஆளுங்களை விட்டு எல்லா இடத்துலையும் தேட சொல்லு. சீக்கிரம் கால் பண்ணு. அக்கா, நாங்க பாத்துக்கிறோம். ஏய், வாங்க வா போலாம். சீக்கிரம் போங்க. சரிக்கா. சிவம், அவ்வளவு சீக்கிரம் என்கிட்ட இருந்து தப்பிச்சிருவியா? உன்னை சும்மா விட மாட்டேன். அரசி, கூல். ஒன்னும் ஆகாதுன்னு ஓவியாப்பா. சொல்றல. ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆகாது. கூல். ஓவியா, வா. இனியா, ஒரு நிமிஷம் இரு, ஓவியா கூட்டிட்டு வா. ம். ஓவியா, என்னடா? டாடி, சாப்பிடலான்னு சொன்னீங்க, ஹோட்டல் எதுவும் இல்லையா? தோ இருக்கே, இதான் ஹோட்டல். இங்கேயா? ஆமாடா. இல்லப்பா, வேற எங்கேயாவது ஹோட்டலுக்கு போலாம்ல. டேய், இங்க நல்லா இருக்கும், வா வா ஓவியா. ஓவியா, வா. அண்ணே, 3 சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. உட்காரு ஓவியா. ஓவியா, சாப்பிடுறா. சாப்பாடு எப்படி இருக்கு? ம், நல்லா இருக்கு டாடி. எப்பவுமே எல்லா விஷயத்தையும் நம்ம ட்ரை பண்ணணும். உங்க அம்மா உன்னை எப்பவும் கூண்டுக்குள்ள அடைச்சு வச்ச மாதிரியே உன்னை அடைச்சு வச்சிருக்கா. பாரு, எவ்வளோ பெரிய வானம் இருக்கு. நீதான் பறந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும். அப்பா, சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு
என்னமா தத்துவம் பேசுற? ஏய், சூப்பர் வக்கீலே. உன்ன மாதிரி என்னை யாராலையும் கலாய்க்க முடியாது. ம், நீ இப்படி பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி சீக்கிரம் சாப்பிடு. ம். காட்டு. ஓவியா, இந்தா. இல்ல டாடி வேண்டாம், நானே சாப்பிட்டுக்கிறேன். அட சாப்பிடு ஓவியா. வக்கீல் இந்த மாதிரி சென்டிமெண்ட் எல்லாம் பின்னிடுவாப்ல. அடி. ஏய். ஓவியா, இந்தா. ஓவியா, இனியா எப்பவும் என் கூடவே இருப்பா. நான் உன்னதான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நீ என்ன பண்ணுவேன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன வக்கீலு? அப்போ இது வரைக்கும் நீ என்ன நினைச்சதே இல்ல, ஓவியாவை தான் நினைச்சிருக்க. நான் அப்படி சொல்லடா, அவ நம்ம கூட இல்லைல, அதான். வக்கீல, உண்மையா சொல்லு, எங்க 2 பேர்ல உனக்கு யார ரொம்ப பிடிக்கும்? உங்க 2 பேரையும் நான் எப்பவும் 2 பேரா பார்த்ததே இல்லை. நீங்க எப்பவும் எனக்கு 2 பேரும் ஒண்ணுதான். எனக்கு உங்க 2 பேரையுமே ரொம்ப பிடிக்கும். கோர்ட்ல போய் நல்லா பேசுறியோ இல்லையோ, எங்க கிட்ட நல்லா பேசுற. ஆய். கடவுளே, இந்த சந்தோஷம் எனக்கு எப்பவும் நிலைச்சிருக்கணும். அப்பா சாப்பிடுங்க. என்னாச்சு? போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காமா? அப்பா அப்பா நிறுத்துப்பா, நிறுத்துப்பா. அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். சரிடா, நான் வாங்கி தரேன். ஓவியா நீயும் வா. இல்ல இனியா, எனக்கு வேண்டாம். ஏன் ஓவியா? இல்ல டாடி, எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஜலதோஷம் பிடிச்சிரும். ஆமா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஜலதோஷம் பிடிக்க தான் செய்யும். அதுக்காக ஐஸ்கிரீம் சாப்பிட்ற சந்தோஷத்தை நீ மிஸ் பண்ணுவியா? அப்பனா ஐஸ்கிரீம் சாப்பிடவா? கண்டிப்பா சாப்பிடணும். உனக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்? எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர். சரி, இனியா உனக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்? எனக்கும் சாக்லேட் தான்ப்பா. ஓவியா வா போலாம். இல்ல வேண்டாம், நான் இங்கே இருக்கேன். சரி பரவாயில்ல, அவன் இங்கே இருக்கட்டும். நீ வா. அண்ணே, சாக்லேட் ஃப்ளேவர்ல 2 ஐஸ்கிரீம் கொடுங்க. இனியா இந்த ஓவியா கிட்ட கொண்டு போய் கொடு, போ. இந்தா. அண்ணே, போன் இருந்தா கொடுங்களேன், ஒரு போன் பண்ணும். என் போன்ல சார்ஜ் இல்ல, ஒரு போன் பண்ணும். போன் இருந்தா தரீங்க? அதுல என்னப்பா இருக்கு? இந்தாங்க. தேங்க்ஸ்ண்ணே. ஹலோ அப்பா, நான் சிவம் பேசுறேன். டேய் சிவா, எங்கடா இருக்க? என்னாச்சு? டேய், இங்க ஒரே பிரச்சனையா இருக்குடா. மாத்தி மாத்தி எல்லாரும் போன் பண்ணிட்டு இருக்காங்க. டேய், போலீஸ்காரங்களும் வந்து விசாரிச்சுட்டு போனாங்க. முதல்ல நீ எங்க இருக்கன்னு சொல்லு. ஏன்டா உன் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? அப்பா ப்ளீஸ் ஒரு நிமிஷம். நீ எதுவும் பேசாத, முதல்ல பசங்களை கூட்டிட்டீங்க வா. டேய், ஓவியாவை கடத்திட்டு போயிட்டேன்னு பேசிட்டு இருக்காங்கடா. என் பொண்ண நான் எதுக்குப்பா கடத்துவேன்? டேய், எல்லாரும் அப்படிதான்டா பேசுறாங்க. இனியா ஓவியா அவங்க 2 பேரும் என் பொண்ணுங்க. நான் அவங்க அப்பா. நான் அவங்கள வெளியில கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு.
அதுக்கு பேரு கடத்திட்டு போறதா? சரிடா, அவங்க உன் பொண்ணுங்க தான், எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. சரி, இப்ப அவங்கள எங்க கூட்டிட்டு போயிருக்க முதல்ல அதை சொல்லு. தெரியலப்பா. டேய், என்னடா இப்படி பேசுற? இல்லப்பா, என்னால ஓவியாவை பிரிஞ்சு இருக்க முடியாதுப்பா. டேய், என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையேடா. அரசி ஓவியாவை சென்னைக்கு கூட்டிட்டு போயிட்டா நான் எப்படிப்பா அவளை பாக்குறது? இதையே சாக்கா வச்சு அவ இனியாவையும் என்கிட்ட இருந்து பிரிச்சலான்னு பாக்குறேன். சிவம், நீ சொல்றதெல்லாம் கரெக்ட்னு வச்சுக்குவோம். அத போன்லயா பேசுறது? முதல்ல அது யாரு போனு, நீ எங்க இருக்க அத சொல்லு. அப்பா, எனக்கு எதுவும் வேணாம்ப்பா. என் பசங்க கூட இருந்தா எனக்கு அதுவே போதும். நான் அவங்கள கூட்டிட்டு எங்கேயோ போயிடுறேன். என்னடா சொல்ற நீ? குழந்தைங்களை கூட்டிட்டு எங்கேயோ போறியா? என்னடா பேசுற நீ? ஐயோ, எனக்கு எங்க இருமா, கொஞ்சம் இரு, பேசாம இரு. அது என்ன தெரியலப்பா, ஆனா நான் இங்க இருக்க மாட்டேன். இரு. எனக்கு என் பசங்க வேணும். நான் எங்கேயாவது போயிடுறேன். அவங்கள என் கூட வச்சு நான் சந்தோஷமா பாத்துப்பேன்ப்பா. டேய் சிவா, என்னடா இது? என்னடமா பேசிட்டு இருக்க? டேய், இதெல்லாம் நடக்குமாடா? போன் என்கிட்ட கொடுங்க. நானும் எவ்வளவோ போராடி பாத்துட்டேன்ப்பா. என்ன பழி வாங்குறதுக்காக அந்த அரசி என் பசங்களை கருவியா யூஸ் பண்றா. என்னால இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க முடியாது. சென்னைக்கு போயிட்டா ஒரு 10 நாள் என்ன தேடுவா. அப்புறமா அவ வேலையை பார்க்க போயிருவா. சிவா, டேய் யோசிச்சு பேசுறா. ஐயோ, நல்லா யோசிச்சுதான்ப்பா நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். என் போனை ட்ரேஸ் பண்ண வேணாம். நான் இனிமே உங்களுக்கு போன் பண்ண மாட்டேன். டேய் டேய், நானே கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு தகவல் சொல்றேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. சிவா, நான் கொஞ்சம் சொல்றத கேளு. இல்லப்பா, எனக்கு என் பசங்க வேணும். சிவா, நீ ஒரு வக்கீல்ரா. கோர்ட் இருக்கு, நாம பாத்துக்கலாம்டா. நீ பண்றதெல்லாம் தப்புடா. இல்ல தெரியுங்க. அப்பா, நான் வக்கீலா இருந்து என்ன பிரயோஜனம்? ஆ? என் பொண்ண அவங்க கூட்டிட்டு போறத என்னால தடுக்க முடியலையே. டேய் சிவம், என்னடா இப்படி எல்லாம் பேசுற? என்ன தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. அம்மா கிட்டே சொல்லுங்க, நான் போறேன். சிவம், தனியா 2 பொண்ணுங்களை எப்படிடா பாத்துப்ப? அது ரொம்ப கஷ்டம்டா. அதுவும் அவங்க ரொம்ப மோசமானவங்கடா. டேய், அவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப பிரச்சனையாயிடும்டா. நான் சொல்றதை கேளுடா, திரும்பி வீட்டுக்கு வாடா. இல்லப்பா, இந்த விஷயத்துல நான் என் முடிவை மாத்திக்கிறதா இல்ல. டேய், எனக்கு போன் என்கிட்ட கொடுங்க, நான் பேசுறேன். நான் போனை வைக்கிறேன். டேய் டேய் சிவம், சிவம். அண்ணே இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். எவ்வளோண்ணே? 90 ஆச்சு. இந்தாங்க. என்னங்க, நான் பேசிருப்பேன்ல அவங்கிட்ட. போடுங்க. இரு, போன் போடுங்க, பண்றேன். நீங்க போடுங்க. இருமா, போன் பண்றேன். சார், ஆ? நீங்க கால் பண்ண நம்பர்ல இருந்து ஃபோன் பண்றாங்க. ஆ, நான் போயிட்டேன்னு சொல்லுங்க. ஓகே சார். ஹலோ, அங்க சிவம் இருக்காரா? இல்ல சார், அவர் கிளம்பிட்டாரு. என்னங்க, என்ன? சிவம் போயிட்டானா? ஐயோ, ஒண்ணு இல்ல என்னடா இது? பாத்துட்டமா வந்தீங்க. ஐயோ, அவன் எங்க போவான்? தனியா 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அவன் எங்க போய் இருப்பான்? நிப்பாட்டுப்பா, நிப்பாட்டு. இறங்கி வாப்பா. ஆர்சி புக்கு, லைசன்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் காட்டுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க சார். உங்க பேரு? சிவம். இது யாரு? என் பொண்ணு. எங்க போறீங்க? சார், அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சென்னைக்கு. ஜீப்ல சென்னைக்கு போறீங்களா? ஆமா. யோ, அந்த டார்ச்ச குடியா.
பொண்ணு படுத்திருக்க யார் அது? அதுவும் என் பொண்ணு. சரி போங்க. வாங்கி. ஏய் ஒரு நிமிஷம் இல்லை. என்ன சார்? எங்க போறேன்னு சொன்ன? சென்னைக்கு சார். ஓ குழந்தையில கடத்திட்டு சென்னைக்கு போறியா?